Good evening. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். திஸ் இஸ் ராஜி ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் குரூப் 1 இருக்குது, குரூப் 4 இருக்குது. குரூப் 1 பார்த்தீங்கன்னா ஜூன் 15 இருக்குது, ஜூலை 12 உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் இந்த 2 எக்ஸாம்ஸும் இருக்கிறதுனால ஒரு லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கொஞ்சம் சடனாக ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் கிளாஸ் தான் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டிசம்பரோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதே மாதிரி மந்த் வைஸ் அப் டு மே வரைக்குமே ஒரு ஒரு வீடியோவை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி இது வந்து டிசம்பருக்கான கிளாஸ். டிசம்பருக்கான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் நடந்தது. அதுல 288 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னால முதல்வரா யார் இருந்தாங்க அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே அப்படின்றவர் இருந்தாரு. இப்போ பிஜேபி ஆட்சி அமைச்சது மூலமா தேவேந்திர ஃபட்னாவிஸ் புதிய முதல்வரா வந்து மகாராஷ்டிரால பதவி ஏற்கிறாரு. ஸோ தேர்தல் பத்தின ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 15லையும் ஆர்டிக்கல் 324 to 329 வரைக்கும் எலெக்ஷன் பத்தின ஆர்டிக்கலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிராவோட புதிய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு. ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இதோட தொடங்கின ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. இது மறுகட்டமைப்பு செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1921. இதில் 10 உறுப்பினர்கள் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு தலைவர், துணைத் தலைவர். தலைவர் எப்பவுமே தமிழ்நாடு சிஎம் தான் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுக்கு தலைவராக இருப்பாங்க. ஸோ மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைவராகவும், துணைத் தலைவர் மக்கள்ல யாரா வேணா இருக்கலாம். ஸோ இதோட துணைத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை தலைவராக இருக்காங்க. இதுக்கு முன்னால துணை தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெயரஞ்சன் அப்படின்றவர் இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு பிளானிங் கமிஷனோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 25, 1971 உருவாக்கப்பட்டது அந்த தமிழ்நாடு பிளானிங் கமிஷன். 2020 ஏப்ரல் 23 ஏடிஎம்கே பீரியட்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு திட்டக்குழு அப்படின்றத தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிடறாங்க. திரும்ப 2021 மு.க.ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் அதை வந்து தமிழ்நாடு திட்டக்குழு அப்படின்னு சொல்லியே பேரை மாத்திடுறாங்க. ஓகேங்களா? ஸோ துணைத் தலைவர், தலைவர் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்மும் டெப்டி சிஎம் தான் இருக்காங்க. உருவாக்குன வருஷம் மே 25, 1971 தமிழ்நாடு பிளானிங் கமிஷன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் சட்டங்கள் 3 சட்டங்கள் வந்து டிசம்பரில் அமல்படுத்தினாங்க. அந்த அமல்படுத்தின 3 குற்றவியல் சட்டங்களை முதல்ல நடைமுறைப்படுத்தின நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான். ஓகேங்களா? அதுதான் நியூஸு. ஏன்னா ஒரு ஸ்கீமு, ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது அதை யார் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் ஆகுது, இந்த மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசு அறிமுகம் செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 அறிமுகம் செஞ்சாங்க. சண்டிகர் வந்து டிசம்பர்ல அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் நிர்வாக நகரம் இந்த குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான். அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷியா ஆர் சாக்ஷிய அதிநியம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 குற்றவியல் சட்டங்களை முதல்ல நடைமுறைப்படுத்தின முதல் நிர்வாக நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர். மத்திய அரசு இதை அறிமுகம் செஞ்சது ஜூலை 1, 2024 அன்னைக்கு. ஓகே. அடுத்து இந்தியாவோட 57வது புலிகள் காப்பகமா எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷோட ரதபாணி புலிகள் காப்பகத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிரா இல்ல, மத்திய பிரதேஷ். இது வந்து மத்திய பிரதேஷோட 8th புலிகள் காப்பகம். ஓகேங்களா? இது 57வது புலிகள் காப்பகம், ரதபாணி புலிகள் காப்பகம், மத்திய பிரதேஷ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து 110 சட்டப்பேரவை விதியின் கீழே அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான அரசாணை வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28, 2022 அன்னைக்கு வெளியிட்டாங்க. ஸோ இதன் மூலமா நம்மளோட சட்டப்பேரவை தொகுதிகள் 234ல
முக்கியமான கிடப்புல கிடைக்கிற பணிகளை வந்து தீர்க்கணும் அப்படின்றது ரிலேட்டடா ஒரு 1896 பணிகளை வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. அதுல 2023-24 நிதியாண்டுல 788 பணிகளும், 2024-25 நிதியாண்டுல 203 பணிகளையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதோட பட்ஜெட்டையும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்றது அந்தந்த தொகுதியில பெண்டிங்கான பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதா இந்த ஸ்கீமோட மோட்டிவே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமீபியாவோட முதல் பெண் அதிபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடும்போ நம்பி அவர்கள். ஓகே. ஸோ இங்கே மூணு குற்றவியல் சட்டங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த 3 குற்றவியல் சட்டங்கள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரதா ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கும். இனி வந்து இந்த குற்றவியல் சட்டங்களோட எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு விரைவான நீதியை வழங்குறது தான் இந்த குற்றவியல் சட்டத்தோட ஃபர்ஸ்ட் மேஜர் மோட்டிவே. ஓகேங்களா? ஸோ இது தவிர அந்த குற்றவியல் சட்டத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பத்தின பிரிவே 35 புதிய பிரிவுகளையும், மற்ற பிரிவு ஒரு 13 பிரிவும் சேர்ந்து இந்த 48ஐயும் ஒரு புதிய அத்தியாயமா இந்த சட்டத்துல சேர்த்திருக்காங்க. இது தவிர பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்த தேச துரோக சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேச விரோதம் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய பிரிவை இந்த புதிய சட்டத்துல சேர்த்திருக்காங்க. இது தவிர 0 எஃப்ஐஆர், இஎஃப்ஐஆர், குற்றப்பத்திரிகை இது எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து விதின் 3 இயர்ஸ்க்குள்ள சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போய் நீதியை வந்து பெற்றுக்கலாம் விதின் 3 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றவியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த குற்றவியல் சட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கீழே எத்தனை பணிகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1896. அதில் 23-24 788 பணிகளும், 24-25 203 பணிகளும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காலநிலை விளக்க பூங்கா அப்படின்றத வந்து சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதோட மதிப்பீடு 15 கோடி. ஓகே. அடுத்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு புதிய தலைவர் நியமிச்சிருக்காங்க, ஷம்மி சில்வா அப்படின்றவர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையோட தலைவர் தான் இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு புதிய தலைவராக நியமிச்சிருக்காங்க. இந்த ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலை வந்து தொடங்கின ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 1983. இதோட தலைமையகம் துபாயில இருக்கு. ஓகே. போதைப் பொருள் தடுப்பு ஆணையத்தோட 68வது அமர்வோட தலைவரா இந்தியாவை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த போதைப் பொருள் தடுப்பு ஆணையத்தோட 68வது அமர்வின் தலைவரா எந்த நாடை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா? இது தவிர யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பகுதியில இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. இதோட தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய ஒருமைப்பாட்டை வடிவமைப்பது அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டேஸ் மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ பேங்கிங் ஸ்டாண்டர்டுக்கு எல்லா டேஸ்லேயும் வர இம்பார்ட்டன்ட் டேஸு ப்ளஸ் தீம் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் ரிமைண்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட்டும் கூகுளும் சேர்ந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் அப்படின்னு ஒரு மையத்தை வந்து ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி தெலுங்கானா கவர்மெண்ட்டோட கல்வி, அந்த ஸ்டார்ட் அப்பு, ஸ்மார்ட் சிட்டி இதில் எல்லாமே அவங்க கம்பைண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பொறியியல் மையம் ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கூகுளோட டைப் பண்ண ரீசெண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை அப்படின்றவர். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை அளிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே நிறைய ஒருங்கிணைந்த சேவை மையங்களை உண்டாக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க இருப்பிடங்களுக்கே சென்று சேவை வழங்குற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸே கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விழுதுகள். ஓகேங்களா? விழுதுகள் அப்படின்ற ஊர்திகள் நிறைய உண்டாக்கி அதன் மூலமா மாற்றுத்திறனாளிகள் இருப்பிடத்துக்கே சென்று அவங்களுக்கான சேவைகளை அளிக்கிற திட்டம் தான்
தான் தமிழ்நாட்டோட திட்டம். ஓகேங்களா. ஊர்தியோட பேரு விழுதுகள். இது என்ன, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து தீர்மானம். ஓகேங்களா. ஸோ இந்த ரத்து சம்பந்தமான தீர்மானத்தை சட்டசபையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் செஞ்சிருக்காங்க. இதில் நாம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமம் வந்து மதுரை எந்த இடத்துல வந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி அப்படின்ற கிராமம். ஸோ எஸ்பெஷலா வந்து நீங்க அரிக்காப்பட்டி அப்படின்ற கிராமம் கூட சொல்லலாம். ஸோ இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிக்காப்பட்டி நாயக்கர்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை வந்து அவங்க ரத்து செஞ்சு தீர்மானம் தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றியிருக்காங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்க ரீதியா மத்திய அரசு வந்து இந்த ஏலத்தை யார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்துக்கு வந்து இந்த ஒப்புதலை அளிச்சிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நாம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளங்கள் சட்டம் வந்து 1957 நிறைவேற்றம் செஞ்சிருந்தாங்க. இந்த கனிம வளங்கள் 1957க்கு அப்புறம் முதலா ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் 17. ஓகேங்களா. ஸோ அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை உலோகம் தாது இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அதை வந்து டைரக்டா மத்திய அரசு ஏலத்தில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த 2023 ஆகஸ்ட் 17 சட்ட திருத்தம். ஓகேங்களா. அது ரிலேட்டட் ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் சட்டம் 1957. ஸோ அது மூலமா மத்திய அரசு ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26வது புதிய கவர்னரா ஆர்பிஐ கவர்னரா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஆர்பிஐ கவர்னரோட பதவி ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம். இதுக்கு முன்னால உள்ள கவர்னர் பேர் வந்து சக்தி காந்த தாஸ். ஓகே, அவர் 25th ஆர்பிஐ கவர்னர். இப்ப 26th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. மகாபலிபுரத்துல வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட சுற்றுலாவை மேம்படுத்தணும், அந்த டூரிசம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக நந்தவனம் பாரம்பரிய பூங்கா அப்படின்ற ஒரு பூங்காவை மகாபலிபுரத்துல கோவளம் கடற்கரைக்கு மிக அருகில 223 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பூங்காவை வந்து உண்டாக்குறாங்க. ஓகே, நந்தவனம் பாரம்பரிய பூங்கா மகாபலிபுரம். அடுத்து ஹரிமோவ் சக்தி 2024. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் மிலிட்ரி அண்ட் மலேசியன் மிலிட்ரி. ஓகேங்களா. ஹரிமோவ்னா HARIMAUI MAU. ஓகே, சக்தி 2024. இது ரெண்டு இந்தியா மலேசியாவோட கூட்டு ராணுவ போர் பயிற்சி நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா பெண்டாங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு 4-5 ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஹரிமவ் சக்தின்றது இந்தியா அண்ட் மலேசியா. அடுத்து ரேசிங் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீட்டு உச்சி மாநாட்டை வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஜெய்ப்பூர்ல வந்து ஓபன் பண்ணாங்க. இது உலக அளவுல உள்ள ஒரு மாநாடு. ஓகே, ஸோ ரேசிங் ராஜஸ்தான் அப்படின்ற முதலீட்டு உச்சி மாநாடு நடந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக மனித உரிமைகள் தினம். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் டே. டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 ஐநால இருந்து, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் மூலமா 1948 டிசம்பர் 10 அன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனைக்கும் அந்த உரிமை பேரறிக்கை அனைவருக்குமான உரிமை அப்படின்ற ஒரு பிரகடனத்தை வந்து கொடுத்தாங்க. அதை நினைவூட்டுற விதமா இந்த டிசம்பர் 10 வந்து உலக மனித உரிமைகள் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கவிஞர்கள் புலவர்களோட பிறந்த நாட்களை வந்து நிறைய முக்கியமான நாட்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா February 19 தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயரோட பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ February 19ன்றது தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களோட பிறந்த நாள். அதை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உ.வே.சா பிறந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 19 1815. ஓகேங்களா. ஸோ உ.வே.சாவை யார் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைச்சவர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள் தான். ஸோ இந்த உ.வே.சா வந்து 90க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. ஸோ தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவரும் உ.வே. சாமிநாத ஐயர் தான்.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11, ஓகேங்களா. டிசம்பர் 11 1882 அப்படின்றது மகாகவி பாரதியாரோட பிறந்த நாள், ஓகேங்களா. அதுபடி 2024 டிசம்பர் 11 டிசம்பர் 11 பர்த்டே வந்து 143வது பிறந்த நாள். இதை நம்மளோட நேஷனல் லெவலில் இதை வந்து ஒரு டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தேசிய மொழிகள் தினமா. ஊவேசா பிறந்த நாளை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா அனௌன்ஸ் பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட். மகாகவி பாரதியாரோட பிறந்த நாள் டிசம்பர் 11 தேசிய மொழிகள் தினம் அனௌன்ஸ் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த டே அனௌன்ஸ் பண்ணி பாரதியாரோட முழுமையான படைப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 23 தொகுதியா புக்கா வந்து அந்த டேல வந்து அவர் வெளியிட்டிருந்தாரு. ஓகே, ஸோ டிசம்பர் 11 நேஷனல் லாங்குவேஜ் டே, தேசிய மொழிகள் தினம், பாரதியாரோட பிறந்த நாள். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். இந்த மன்றத்தோட புதிய தலைவரா நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. தமிழ்நாடு சங்கீத நாடக சபை அப்படின்ற பேர்ல இதை தொடங்கினாங்க. 1973 தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அப்படின்ற பேர்ல பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஸோ இவங்களோட பணி என்ன, இந்த மன்றத்தோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது கொடுக்கறது, பாரதி அவர்களோட பேர்ல MS சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி இவங்களோட பெயர்கள்ல அகில இந்திய அளவுல விருதுகள் வழங்குறது, இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தோட வேலை, ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோஜனா தான், பீமா சகி யோஜனா. அது லேடிஸ்க்கான ஸ்கீமு. பீமா சகி யோஜனா பாணிப்பட், ஹரியானால இதை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணி அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி, ப்ளஸ் வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சகி அப்படின்றதே உங்களுக்கு விமென்னை தான் மீன் பண்ணும். இது பெண்களுக்கான பிரத்யேகமான உதவித்தொகை திட்டம். இதன் மூலமாக உதவித்தொகை காலம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு உதவித்தொகை பெற்றுக்கொள்ளலாம். இதை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண பிளேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபட், ஹரியானா, ஓகேங்களா. பீமா சகி யோஜனா, பானிபட், ஹரியானா. அடுத்து இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் ட்ராக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸ் IIT தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் ட்ராக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் மாதிரியான ஸ்பீட்ல குறைந்த அழுத்த குழாய் மூலமா பயணிக்கிற விதமா, மணிக்கு 1200 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணிக்கிற விதமா இந்த ஹைப்பர் லூப் ட்ராக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் ட்ராக் இந்தியாவில் கிரியேட்டட் பை IIT மெட்ராஸ். அடுத்து ஒரு ஸ்கீம் மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம பீமா சகி யோஜனா பானிபட் ஹரியானால அடாப்ட் பண்ணாங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், ஜெம்னு சொல்லுவாங்க சுருக்கமா, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இந்த ஸ்கீமை முதல்ல அறிமுகப்படுத்தின மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்த மார்க்கெட்டுன்றதை வச்சே தெரியும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது கொள்முதல் செய்யறதுக்கான ஆன்லைன் தளம் தான் இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட் 2016. எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தால இந்த ஜெம் அப்படின்ற ஸ்கீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்டட் பை த ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எழுத்தாளருக்கு வைக்கம் விருது. ஸோ இந்த வைக்கம் விருது எந்த ஸ்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க வைக்கம் விருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வைக்கம் விருது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சமூக நீதிக்காக, ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபடுற ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்லாத மக்களுக்கு, அதர் ஸ்டேட்ல உள்ள மக்களுக்கு கொடுக்கப்படுற விருது தான் இந்த வைக்கம் விருது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் பெரியார் வந்து சமூக நீதிக்காக போராடினாரு. இந்த வைக்கம் அப்படின்ற பிளேஸு கேரளாவில் உள்ள பிளேஸு. அங்கே வந்து வைக்கம் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணாங்க. அங்கே வந்து அங்கே உள்ள கோயில்கள் அதை சுற்றின தெருக்கள்லாம் தீண்டத்தகாதவர்கள் ஒடுக்கப்பட்டவர்ன்றவங்க யாருமே நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அதை தாண்டி அவங்க சமூக நீதிக்காக போராடினவங்க தான் பெரியார், மற்ற DK, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேட்டடா சமூக நீதிக்காக போராடின தமிழ்நாடு அதர் தென் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட்ல உள்ள இண்டிவிஜுவலுக்கோ நிறுவனங்களுக்கோ வழங்கப்படுற விருது தான் வந்து வைக்கம் விருது, ஓகேங்களா. ஸோ அதன்படி கர்நாடக ஸ்டேட் எழுத்தாளர் தேவனூரா மகாதேவாக்கு இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா.
ஸோ ஏற்கனவே தேவனூர மகாதேவா வந்து பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி இந்த மாதிரியான விருதுகளை பெற்றிருக்காங்க. ஸோ வைக்கம் விருதுல தமிழ்நாடு கவர்மெண்டால என்ன கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கேஷ் ப்ரைஸ், பாராட்டு சான்றிதழ், தங்கமுலாம் பூசிய பதக்கம், இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வாங்கினது கர்நாடக எழுத்தாளர் தேவனூர மகாதேவா. அவார்டு பேரு வைக்கம் அவார்டு, கிவன் பை நம்மளோட கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே சட்டத்திருத்த மசோதா. ரயில்வே சட்டத்திருத்த மசோதா மக்களவையில குரல் வாக்கெடுப்பு மூலமா இந்த மசோதாவை நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த மசோதா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே போர்டோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்காகவும் அது சுதந்திரமா செயல்படணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மசோதா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த மசோதாலே ஒரு ஆப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரயில்வே சர்வீசஸ்க்கான ஒரு ஆப்பு, சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் பதக்கம். ஓகேங்களா, அகழ்வாராய்ச்சி தான். ஸோ அகழ்வாராய்ச்சி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய கொஷின் கேட்பாங்க. நிறைய பிளேசஸ் கொடுத்து அதோட டிஸ்ட்ரிக்ட், அதோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் மோஸ்ட்லி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே கிடைக்கிற பொருட்கள் முக்கியமானதாக இருக்கும்போது அந்த பொருட்களை வச்சு கூட உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சுடுமண் பதக்கம் வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ விருதுநகர் வெம்பக்கோட்டை மாவட்டத்தில் இங்கே 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நீல நிற கண்ணாடி மணி மற்றும் சுடுமண்ணால பதக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சுடுமண் பதக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அவ்வளவுதான். அடுத்து சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு. இது வந்து ஒரு அவார்டு. ஓகேங்களா, ஸோ இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. யுனைடெட் நேஷன்ஸால கொடுக்கப்படுற ஹையஸ்ட் என்விரான்மெண்டல் அவார்டு தான் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அவார்டு. ஓகேங்களா, ஐநாவோட மிக உயரிய சுற்றுச்சூழல் அவார்டு தான். இதுல என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இன்னோவேட்டிவா ஒரு ஸ்டேபிளான சொல்யூஷன்ஸ்க்காக போராடுற ஒரு தனி நபருக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ வழங்கப்படுற அவார்டு தான் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அவார்டு. இந்த அவார்டை 2024 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில அவரோட பணிக்காக மாதவ் காட்கில் அப்படின்றவர் இந்த விருதை வந்து பெற்றிருக்கிறாரு. ஓகே, ஸோ திஸ் அவார்ட் கிவன் பை யுனைடெட் நேஷன்ஸ். அவார்ட் நேம் வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அவார்டு. வாங்கினது மாதவ் காட்கில். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 14 வை ஃபேக்டரி. வை மீன்ஸ் வைரம். ஓகேங்களா, ஸோ வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் கார்பன் 14 டைமண்ட் ஃபேக்டரினா அது இதுதான். ஓகேங்களா, கிரியேட் பண்ணது யுனைடெட் கிங்டமோட அணுசக்தி ஆணையமும் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்டும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கார்பன் 14 டைமண்ட் ஃபேக்டரி. இதோட அரை ஆயுள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5700 ஆண்டுகள். இது சோலார் பேனல் மாதிரி செயல்படும். இது ஒளியை அப்படியே மின்சாரமா மாற்றும். ஓகேங்களா, அடுத்த இம்பார்ட்டன்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே, டிசம்பர் 12. ஐக்கிய நாடுகள் சபை வந்து டிசம்பர் 12 உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் ஹெல்த் அண்ட் இட்ஸ் ஆன் த கவர்மெண்ட். ஸோ இது வரைக்கும் நிறைய டேஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். டிசம்பர் 10 வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமைகள் தினம், டிசம்பர் 10. பாரதியார் பிறந்த நாள் டிசம்பர் 11 தேசிய மொழிகள் தினமா மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 12 யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே, உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட வைக்கம் நகர்ல புதுப்பிக்கப்பட்ட தந்தை பெரியாரோட நினைவிடம் உண்டாக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே இருக்கிறத அவங்க ஒரு 8.14 கோடி அளவுல அவங்க மறுசீரமைப்பு செய்யறாங்க செலவுல. ஓகே, இது ஏன் பண்றாங்க அப்படின்னா வைக்கம் சத்தியாகிரகத்தோட 100ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்றதுக்காக தந்தை பெரியாரோட நினைவிடத்தை புதுப்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வைக்கம் சத்தியாகிரகம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மார்ச் 1924 இருந்து 23 நவம்பர் 1925 வரைக்கும் நடந்தது. ஓகே, அப்போ அந்த 30th மார்ச் 1924 இல்லையா, இது 2025. ஸோ 2024 நினைவுபடுத்துகிற அந்த சென்டினரி செலிப்ரேஷன் தான் இந்த சீரமைக்கப்படுற விழா. ஓகே, அடுத்து 10வது உலக ஆயுர்வேத காங்கிரஸ் மற்றும் ஆரோக்கியா எக்ஸ்போ அப்படின்றது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் டேராடோன்ல நடந்தது. இது எந்த கருப்பொருளை மையமா வச்சு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ஆயுர்வேதா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு தீம்ல இது நடந்தது. உத்தரகாண்ட் டேராடூன் 10th உலக ஆயுர்வேத காங்கிரஸ் மற்றும் ஆரோக்கிய எக்ஸ்போ.
இதுக்கப்புறம் அடுத்த நியூஸ், ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு மசோதாவுக்கு மோடி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டட் ரிப்போர்ட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதை இப்போ உள்ள பிரசிடென்ட் திரௌபதி முர்முட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மோடி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சொனாய் ரூபாய் அப்படின்ற வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கு. இது இமயமலை தொடரோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. இது 1998 சரணாலயமா இதை அறிவிச்சாங்க. ஓகேவா? ஸோ சொனாய் ரூபாய். இதே மாதிரி ரதபாணின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புலிகள் சரணாலயம் பார்த்தோம். ஓகேங்களா? அது வந்து மத்திய பிரதேஷ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் தான், மொத்த கருவுறுதல் விகிதம். ஓகேங்களா? பிரெக்னன்சியோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.01. அதாவது கருவுறுதல் விகிதம் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டட் ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1952. அடுத்து இளம் வயது உலக செஸ் சாம்பியன். ஓகே, ஆல்ரெடி இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் அப்படின்றவர் இந்த உலக செஸ் சாம்பியனா வின் பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப சின்ன வயசுல உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் வீரர் இவர் தான். இவர் 14வது சுற்றுல யாரை வின் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட டிங் லிரன் அப்படின்றவரை வீழ்த்தி இந்த பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. இளம் வயது உலக செஸ் சாம்பியன் குகேஷ். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எரிங் அப்படின்ற ஒரு வனவிலங்கு சரணாலயம். இது அருணாச்சல பிரதேசம் கிழக்கு சியாங் அப்படின்ற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது 1976 நிறுவப்பட்டது. காண்டாமிருகங்களை வந்து மீண்டும் அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அருணாச்சல் பிரதேசம் டி எரிங் வனவிலங்கு சரணாலயம். இதுக்கு முன்னால நம்ம ஒன்று பார்த்தோம், அஸ்ஸாமோடது சொனாய் ரூபாய் அப்படின்ற ஒரு வனவிலங்கு சரணாலயம் அஸ்ஸாம். அதே மாதிரி ரதபாணின்றது வந்து உங்களுக்கு மத்திய பிரதேஷ். அடுத்து திவ்ய கலா மேளா அப்படின்றது புதுடெல்லியில நடக்கு. இது 22nd மேளா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு துறையால இதை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதில் கைவினைஞர்கள், தொழில் முனைவோர்கள், கலைஞர்கள் இது எல்லாருமே இந்த திவ்ய கலா மேளா புதுடெல்லியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 4th தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு. ஓகேங்களா? 4வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு புதுடெல்லியில நடந்தது. இது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாநாடை இது பண்ணாங்க. இந்த தலைமை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. இது 1991 இருந்து இதை கொண்டாடுறோம். ஆற்றல் சேமிப்பு நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்களோட அவசியத்தை இந்த டே வந்து குறிக்குது. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ நம்ம மோடி அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது நிதி மசோதா தாக்கலுக்கு அப்புறம் தான் இந்த 2 மசோதாக்களை அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ இந்த 2 மசோதாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மசோதா சட்டப்பிரிவு 82(a) புதுசா வந்து ஒரு 2 அப்படின்ற ஒரு துணை பிரிவை சேர்க்கணும். 83(2)ல புதுசா துணைப்பிரிவு 3(4) சேர்க்கணும். சட்டப்பிரிவு 327ல திருத்தம் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு ஒரு முதல் மசோதாவும், இரண்டாவது ஒரு மசோதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸ்ல அங்க உள்ள சட்டத்துல உள்ள திருத்தங்கள், அங்க கொஞ்சம் சட்டங்கள்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மசோதாக்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதால சொல்லியிருக்காங்க. ஓகே, இது அடுத்தது 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி ஓமன்ல நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபைனல்ஸ்ல சீனாவை வின் பண்ணி இந்தியா வந்து கோப்பையை தக்க வச்சிருக்காங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மகளிர் ஏஷியன் கப்பு. ஓகே, இப்போ ஏஷியன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 5th பிளேஸ்க்குள்ள அவங்க இருக்கிறதுனால வேர்ல்டு கப்புக்கும் அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ், இந்தியாவிலேயே வீடுகளுக்கான மின்சார கட்டணம் குறைவான மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாச கட்டணம் எல்லா டாக்ஸுமே சேர்ந்து 113 தான். மும்பையில் அதுவே 643 ரூபாய், ராஜஸ்தான் 833, உத்தரப்பிரதேசம் 693. அடுத்தது கலைஞர் கைவினை திட்டம்
இது வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. கைவினை கலைஞர்களை வந்து தொழில் முனைவோரா மாத்தணும், பிசினஸ் பீப்புளா மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த கைவினை திட்டம். ஸோ இதுக்காக அவங்க கடன் உதவி, வட்டிக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. 3 லட்சம் வரைக்கும் கடன் உதவியும் 5% வரைக்கும் வட்டி மானியமும் இது மூலமா அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை வாங்குறதுக்கு குறைந்தபட்ச வயசு 35 இருக்கணும். ஓகேங்களா? அவங்களே ஒரு 25 வகையான ஒரு தொழில் கொடுத்துட்டாங்க. அந்த 25 வகையான தொழில்களுக்கு கீழே நம்ம கடன் வாங்கி தொழில் முனைவரை மாறிக்கலாம். இந்த திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டம் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்ஐ. ஓகே, ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஐஏஎஸ்ஐ மாதிரி ஜிஎஸ்ஐ, ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதோட புவி அறிவியல் அருங்காட்சியகம் வந்து ஒன்று ஓப்பன் பண்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் குவாலியர் விக்டோரியா கட்டடத்துல ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணது துணை குடியரசுத் தலைவர் ஸ்ரீ ஜெகதீப் தன்கர். ஓகே, ஜிஎஸ்ஐயோட புவி அறிவியல் அருங்காட்சியகம் மத்திய பிரதேசம் குவாலியர் விக்டோரியா கட்டடம். அடுத்து டான்சன் சமரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கான ஒரு விழா இருக்கு. இது இந்தியாலே ரொம்ப ஃபேமஸான மியூசிக் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? தான்சேன் சமரோ இந்த ஃபெஸ்டிவல் நேம். ஓகே, ஸோ இதோட 100ஆண்டு விழா இப்போ நடந்தது. இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இசை நகரமான குவாலியர்ல நடந்தது. ஸோ இந்த பீரியட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பாரம்பரிய இசையை அடிப்படையாக கொண்ட மியூசிக்குன்னே இருக்கிற ஃபெஸ்டிவல் இந்தியா லெவல்ல. இது உலக அளவிலே ரொம்ப ஃபேமஸான விழா. ஓகே, ஸோ இந்த மியூசிக்கு இருக்கிற ஃபெஸ்டிவல் நேம் தான்சேன் சமரோ 100ஆண்டு விழா. இசை நகரம் குவாலியர்ல நடந்தது. ஓகே, மத்திய பிரதேஷ். இந்த விழால தேசிய தான்சேன் விருது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஸ்வபன் சௌதுரி அப்படின்றவருக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜல் வஹக் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. இந்த ஜல்னாலே உங்களுக்கு தெரியும், நீர் தான். ஓகே, ஜல் வஹக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்நாடு, நம்மளோட உள்நாட்டிலே நீர்வழிகளின் மூலமா டிரான்ஸ்போர்ட்டு, இது மூலமா வர்த்தகத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. ஓகேங்களா? ஜல் வகக், இன்லேண்ட் வாட்டர்வேஸை பூஸ்ட் பண்றது. ஓகே, நீண்ட தூர சரக்கு போக்குவரத்தை விதின் அ கண்ட்ரியிலே வாட்டர்வேஸ் மூலமா பூஸ்ட் பண்றதா இந்த திட்டமே. ஓகே, இது யார கூட்டு செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம், அதாவது IWAI, மற்றும் இன்லேண்ட் கோல்டன் ஷிப்பிங் லிமிடெட், இவங்க 2 பேரோட கம்பைன்டு ஆக்டிவிட்டி தான் இந்த ஜல் வஹக். ஓகே, ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மூலமா ட்ரேடை வந்து பூஸ்டப் பண்றது. அடுத்தது அட்மிரல் கோப்பை 2024. இது இந்திய கடற்படை அகாடமியில நடந்தது. ஸோ இந்த அட்மிரல் கோப்பை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சர்வதேச அளவில் நடக்கிற ஒரு பாய்மர படகு போட்டி. இந்த 13வது பதிப்புல ரஷ்ய அணி கோப்பை வென்றது. ஓகே, அட்மிரல் கோப்பை 2024 ரஷ்யா வின் பண்ணியிருக்கு. அடுத்தது விளையாட்டு சட்டம் 2024. விளையாட்டுக்குன்னு சட்டம் இயற்றின முதல் மாநிலம் பஞ்சாப் தான். ஓகேங்களா? இது விளையாட்டுக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்கான சட்டம் இயற்றிய முதல் மாநிலம், ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த சட்டத்தோட தீமை எதை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நல்ல நடைமுறைகளை கடைபிடிக்கணும், வீரர்களோட தேர்வை நியாயமா உறுதி செய்யணும் அப்படின்றதான் அவங்களோட தீம். ஸோ முதல் மாநிலம் பஞ்சாப். அடுத்தது ஸ்லினெக். ஸ்லினெக்ஸ் 2024. ஸ்லீன் மீன்ஸ் ஸ்ரீலங்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஸ்லினெக்ஸ் அப்படின்றது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் இந்த ஸ்லினெக்ஸ். ஓகே, ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில். இந்த ஸ்லினெக்ஸ் 2024ன்றது 2005ல இருந்தே இவங்க ஆரிஜினா கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னால ஒன்று பார்த்தோம், ஹரிமோவ் சக்தி 2024 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்லினெக்ஸ் 2024. ஹரிமோவ் அப்படின்றது இந்தியா அண்ட் மலேசியா, இது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஸ்லினெக்ஸ். அடுத்தது அர்ஜென்டினாவோட அதிபருக்கு இத்தாலிய குடியுரிமை கொடுத்துருக்காங்க. இத்தாலிய பாரம்பரியத்தோட அடிப்படையில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அர்ஜென்டினாவோட அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவியர் மிலேயின் அப்படின்றவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணி. வேர்ல்டு லெவலில் சர்வதேச லெவலில் சோலார் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி இருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியோட திறமையான நுகர்வுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது 30th November 2015.
பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து இதை உண்டாக்குனாங்க. இது வரைக்கும் 104 நாடுகள் இருந்தது. இப்ப 105வது நாடா நேபாளம் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது 120க்கும் மேல இப்போ வந்து கையொப்பம் விட்ட நாடுகளோட கூட்டணி தான் இந்த சர்வதேச சோலார் கூட்டணி. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட் டிசம்பர் 18, சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். ஓகேங்களா? இதுவுமே யுனைடெட் நேஷன்ஸோட அனௌன்ஸ் பண்ண டே தான். 1992ல சிறுபான்மையினரோட உரிமைகளுக்காக ஐநா வந்து ஒரு பிரகடனம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதோட நினைவா சிறுபான்மையினர் உரிமைகள் தினம், மைனாரிட்டி பீப்புள், December 18. ஓகே, அடுத்தது விராசத் புடவை திருவிழா 2024. ஓகே, இது வந்து இந்திய அரசோட ஜவுளி அமைச்சகத்தோட கீழே நடைபெற்றது. ஸோ இது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியோட ஜன்பத், அதாவது ஹேண்ட்லூம் ஹார்ட் அப்படின்ற இடத்துல வந்து நடத்தினாங்க. ஓகே, புது டெல்லியில ஜன்பத் அப்படின்ற இடத்துல ஹேண்ட்லூம் ஹார்ட் அப்படின்ற விராசத் புடவை திருவிழா. அடுத்து சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி நமக்கே தெரியும், இது லிட்ரேச்சர் ஃபீல்டில் இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு. ஓகேங்களா? இது ஆங்கிலம் ப்ளஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 24 மொழிகளுக்கு இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் தமிழ் மொழிக்கான அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரா வெங்கடாச்சலபதி. நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி அப்படின்ற விருதை வந்து ரா வெங்கடாச்சலபதி வாங்கியிருக்காரு. அடுத்தது ஒரு ஹானர் தான், இது ஒரு அவார்டு தான், ஸ்வார்ட் ஆஃப் ஹானர். ஓகேங்களா? ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்றது ஒரு பிரிட்டிஷ்ல இருந்து நமக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமான ஒரு அவார்டு மாதிரி. இந்த ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயில் பாதுகாப்பு நிர்வாகத்திற்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பிரிட்டிஷ் பாதுகாப்பு கவுன்சிலோட ரொம்ப மதிப்புமிக்க அவார்டு. 5 நட்சத்திர பாதுகாப்பு தணிக்கை மற்றும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு கவுன்சிலோட ஆன்சைட் எவாலுவேஷன் மூலமா இந்த அவார்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் கிவன் பை பிரிட்டிஷ் டு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி ராமர் கோயில் பாதுகாப்பு நிர்வாகம். அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இதுக்கு முன்னால கலைஞரின் கைவினை கலைஞர் திட்டம் பார்த்தோம், கைவினைகள் அந்த இது பார்த்தோம். இதே மாதிரி கனவு இல்லம் திட்டம், இது 400 கோடி வந்து அதிகமா இன்னுமே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கனவு இல்லம் திட்டம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள தமிழ்நாடுல குடிசை வீடே இருக்கக்கூடாது அப்படின்றத எய்ம் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 லட்சம் குடிசை வீடுக்கு பதிலாக கான்கிரீட் வீடு கொடுக்கறதா இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகே, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மோட்டிவ் வந்து 2030. அடுத்தது இந்திய தத்துவ மாநாடு. இது 98 99வது இந்திய தத்துவ மாநாடு வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்தது. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பண்பாட்டோட பன்முகத்தன்மை தான். அடுத்தது 97th ஆஸ்கார் அவார்ட்ல வந்து லாபதா லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஃபிலிம். ஓகேங்களா? ஸோ இதை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் ராவ் அப்படின்ற ஒரு டைரக்டரோட லாபதா லேடிஸ் அப்படின்றது ஆக்சுவலா உள்ள நாமினேஷன்ல இருந்தது. அது கடைசி நேரம் அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகாம வெளியில வந்துருச்சு. ஓகே, ஸோ மூவி நேம் வந்து லாபதா லேடிஸ், 97th ஆஸ்கார்ல. 10th சர்வதேச வன கண்காட்சி எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் போபால்ல நடந்தது. சிறு வன உற்பத்தி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வதேச வன கண்காட்சி போபால்ல நடந்தது. அடுத்தது ஒரு மேற்கு வங்காளத்தோட ஒரு ஸ்கீமு, பங்களார் பாரி, அதாவது எல்லாருக்கும் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க அரசோட நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழே இருக்கிற இந்த திட்டம் தான் பங்களார் பாரி. இது மூலமா 28 லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகள் அடையாளம் கண்டிருக்காங்க இங்க மேற்கு வங்கத்துல. பங்களார் பாரி. அடுத்தது இந்திய ராணுவத்துல ஏஐ இன்குபேஷன் சென்டர், அதாவது இந்திய ராணுவம் பெங்களூர்ல செயற்கை நுண்ணறிவு அடைகாக்கும் மையம் அப்படின்றத வந்து அவங்க திறந்திருக்காங்க. அதாவது ஏஐ இன்குபேஷன் சென்டர் இந்தியன் ஆர்மியோட இதை எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூர். இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமா கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது கங்கை நதியில இருக்கிற டால்பினுக்கு ஒரு குறியீடு டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அஸ்ஸாம் பகுதியில் உள்ள கங்கை நதியில இருக்கிற டால்பினோட பழக்க வழக்கம், அதோட இடம்பெயர்வு, இதை பத்தின நடவடிக்கைகளை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. அதுதான் கங்கை நதி டால்பின் குறியீடல். ஸோ செயற்கைக்கோள் அடிப்படையில் எந்த உயிரினத்துக்கு டேக் கொடுத்தாங்கன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம், கங்கை நதி டால்பின்.
அடுத்தது கடன் உத்தரவாத திட்டம். கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்ற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறிய சிறிய விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வங்கிகள் தயக்கம் இல்லாம எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேரண்டி மாதிரி கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் 1000 கோடி நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20. இது ஐநா சபையோட சர்வதேச வருடாந்திர ஒற்றுமை நாளை குறிக்கிறது அந்த டிசம்பர் 20. அதனால இதை ஒற்றுமை தினமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்ப இந்தியா அண்ட் குவைத்துக்கு இடையில 4 ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆச்சு. எது ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரம், விளையாட்டு, சூரிய மின்சக்தி, பாதுகாப்பு, இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. குவைத்தோட பிரதமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான். மன்னர் ஷேக் மஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் ஷபா. ஓகேங்களா? ஸோ இது தவிர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டோட மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்ற அவார்டை வந்து நம்மளோட பிரதமர் மோடிக்கு வந்து இந்த ஒப்பந்தம் இடும்போது கொடுத்துருக்காங்க. ஓகே, தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர். அடுத்தது ஆதி திராவிட மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் திட்டங்கள் இருக்கு அப்படின்றதான் இந்த நியூஸ். ஆதி திராவிட தொழில் முனைவோருக்கு 160 கோடி மானியம் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்து பேரு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அடுத்தது ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்பு மேம்பாடு செயல்களுக்கு ரிலேட்டடா ஒரு திட்டம் இருக்கு. அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம். உங்களுக்கு தெரியும், அயோத்திதாசர் வந்து உங்களுக்கு நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஸ்கீம்க்கு அப்படி பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொல்குடி திட்டம் அப்படின்றது பழங்குடியினரோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஃபிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் ஸ்கீம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 2019 இருந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. ஃபிட் இந்தியா அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலோட ஹெல்த்துக்காக சைக்கிள் ஓட்டுறது. ஓகே, அதோட தீம் பார்த்தீங்கன்னா ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல சைக்கிள் வந்து ஓட்டணும் அப்படின்றதுக்காக டெல்லி இந்தியா கேட்ல மேஜர் டயன்சன் நேஷனல் ஸ்டேடியத்தில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அண்டர் 19 ஏசியன் கோப்பை. இது வந்து 19 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஏசியன் கோப்பை வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 19 வயதுக்கு உட்பட்டதுல அறிமுகமான இதுலயே சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது 2020 தான். அடுத்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. மொத்தம் 179 நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கி அரசாணை வெளியிட்டுட்டாங்க. இந்த 179ல எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், சங்கத்தமிழ், உடன்பிறப்புக்காக அவர் எழுதின கடிதங்கள் உட்பட மொத்தம் 179 நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி 8th வரைக்கும் வந்து கம்பல்சரி பாஸ் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5th 8th, ஓகேங்களா, இந்த 2 ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்க கட்டாய தேர்ச்சி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபெயில்னா ஃபெயில் தான். ஓகே, எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்படுற பகுதிகளில் எல்லாமே கட்டாய தேர்ச்சி 5th and 8th ஸ்டாண்டர்ட்ல ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ 2019 திருத்தத்தின்படி இந்த மத்திய அரசால நிர்வகிக்கப்படுற பள்ளிகளில் 5th and 8th ஸ்டாண்டர்ட்ல கட்டாய தேர்ச்சியை ரத்து பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கம்பல்சரி பாஸ் அப்படின்றது அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரா நீதிபதி ராமசுப்ரமணியன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜு தான். ஓகேங்களா? இவர் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட 9வது தலைவர். ஓகே, ஸோ இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் அப்படின்றத வந்து எப்போ உண்டாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1993 அக்டோபர் 12 தொடங்கினாங்க. இவர் ராமசுப்ரமணியன் அப்படின்றவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும், 2019 தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும், 2019 to 23 4 வருஷம் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இவர் நிறைய பதவிகளை வகிச்சிருக்காரு. இவர் இந்த ராமசுப்ரமணியன் அவரை தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட 9வது தலைவரா நியமிச்சிருக்காங்க.
அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்காங்க. சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம். இந்த யூனிவர்சிட்டியில இருந்து வருஷம் வருஷம் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இந்த வருஷம் அந்த அவார்டு வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் அலெக்சாண்டர் டன். ஓகே. ஸோ இந்த அலெக்சாண்டர் டன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஜார்ஜியா தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தோட முனைவர் தான். இந்த 2024க்கான சாஸ்திரா ராமானுஜன் அவார்டு வந்து அலெக்சாண்டர் டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாநாட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா 20வது சர்வதேச எண்கணித மாநாட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் ஒரு 70 ட்ரெயினுக்கு வந்து ஓட்டுநர் இல்லாம ட்ரெயின் வந்து இனிதான் லான்ச் பண்ண போறாங்க. அது 2026ல அதை ஃபைனல் பண்ணி அந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிருவாங்க. இது வந்து எவ்வளவு கோடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3657.53 கோடியில பிஇஎம்எல் அப்படின்ற நிறுவனத்தோட இதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 70 மெட்ரோ ட்ரெயின், ஓகேங்களா, டிரைவர் இல்லாம. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய செயற்கை பல்லியல் கழகத்தோட புதிய தலைவர் யார நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஆனந்தகுமார். பல்லியல், ஓகே, டென்டிஸ்ட்ரி. ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தகுமார் அப்படின்றவர் ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜோட ப்ரொஃபஸர் தான். இவர் இந்திய செயற்கை பல்லியல் கழகத்தோட புதிய தலைவரா நியமிச்சிருக்காங்க. அடுத்தது தமிழகத்துல 1000 மக்கள் மருந்தகங்கள், ஓகேங்களா. இந்த மக்கள் மருந்தகம் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாடு முதல்வரோட பெயர்ல கொடுக்கப்படுற மக்கள் மருந்தகம், ஓகேங்களா. இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதுக்கு முன்னாலே ஒரு ஸ்கீம் இருக்கு, ஓகேங்களா. அது மலிவு விலையில் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரோட ஸ்கீம் சொல்லிட்டு நிறைய ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து அது மூலமா நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் மினிமம் பிரைஸ்ல. அதுக்கு வந்து அந்த யோஜனா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா, ஜேஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமா ஒரு 1000 மக்கள் மருந்தகங்களை ஓபன் பண்ண போறாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஓபன் பண்ணுவாங்க, ஓகேங்களா. எத்தனை மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 220 ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமா கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்றாங்க. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% ஜெனரிக் மருந்தை வந்து அமெரிக்கா இந்தியாட்ட இருந்து தான் வாங்குது. ஸோ ஜெனரிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் மெடிசன் இருக்கும். ஒன்று வந்து ஜெனரிக் மெடிசன், இன்னொன்று வந்து பிராண்டட் மெடிசன். பாராசிட்டமால் அப்படின்றது வந்து காய்ச்சலுக்கு கொடுக்கப்படுற ஒரு மூல பெயர் தான், ஓகேங்களா. இது வந்து பாராசிட்டமால்னு டாக்டர்ஸ் நிறைய மென்ஷன் பண்ணாம அதுக்கு பதிலாக டோலோ 650, குரோசின், இந்த மாதிரி பிராண்டட் நேமை வச்சு அவங்க எழுதி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த மெடிசின்ஸ் வந்து சில நேரங்களில் விலை அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பாராசிட்டமால்னு எழுதும்போது நமக்கு அது விலை குறைவாகவே நம்மளால பெற முடியும். அதை தான் நம்ம ஜெனரிக், அதாவது மூல பொருள் வந்து அதுதான், ஓகே. அதனால இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் வந்து நம்ம மக்கள் மருந்தகம் மூலமாவோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜன் ஔஷதி கேந்திராஸ் மூலமாவோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷோட நதிகள் இணைப்பு திட்டம். அதாவது கென் பேத்வா அப்படின்னு சொல்லிட்டு 2 துணை நதி, யமுனை நதியோட துணை நதி தான். இந்த ரெண்டையும் இணைக்கிற திட்டம் தான் கென் பேத்வா இணைப்பு திட்டம். இது 1980 தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டத்தின் கீழே இதை வந்து இணைக்கிறாங்க, ஓகேங்களா. மத்திய பிரதேஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே முதல் 10 சுற்றுலா தலத்துல ஒன்னா மத்திய பிரதேசம் இருக்கு, ஓகே. கென் பேத்வா ஞாபகம் வச்சுக்கோங்க. யமுனையோட துணை நதி மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதோட இணைப்பு திட்டம் தான் இது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஜ்பாய் தபால் தலை வெளியீடு, ஓகேங்களா. ஸோ இறந்த முன்னாள் பிரதமரோட நினைவா, வாஜ்பாய் அவர்களோட நினைவா தபால் தலை நாணயம் இதெல்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. அவரோட பிறந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர அந்த டேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல் கிராம சேவ சதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை அவரோட ஞாபகமா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. வாஜ்பாய் அவர்களோட ஞாபகமா அடல் கிராம சேவ சதான். அடுத்து நான் முதல்வன். நான் முதல்வன் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்கப்படுற ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விதமா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது மூலமா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் கல்லூரி மாணவர்களோட திறனை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிற நிறைய பேரை வந்து சூஸ் பண்ணி ஜப்பான் டோக்கியோவில் உள்ள கியாட்டோ யூனிவர்சிட்டியில போய் அவங்களுக்கு
பயிற்சி கொடுக்குற விதமா ஒரு 5 பேரை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 5 பேரும் அந்த ஜப்பான் யூனிவர்சிட்டியில போய் அதுல இருந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, இது நான் முதல்வன் திட்டம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கீம். அடுத்தது ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய ஒளி திட்டம். இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட கண்டாவா அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள மிதக்கும் சூரிய ஒளி திட்டம் தான் இது. ஓகே, ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய ஒளி திட்டம். இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2070க்குள்ள இந்தியாவில் வந்து ஜீரோ எமிஷன் இருக்கணும், கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்றதான் இதோட மோட்டிவ். ஓகேங்களா? ஸோ புவி வெப்பமயமாதலை தடுக்கணும் அப்படின்றதுக்காக, கார்பன் எமிஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக 2070க்குள்ள அதுக்கான ஒரு திட்டம் தான் மத்திய பிரதேஷ்ல தொடங்கப்பட்டிருக்க ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய ஒளி திட்டம். அடுத்தது வீர்பால் திவாஸ் 2024. அந்த டே வந்து டிசம்பர் 26. ஓகேங்களா? ஸோ இந்த டே வந்து யாரோட நினைவா பண்றாங்க அப்படின்னா 10th சீக்கிய குரு கோவிந்த் சிங் அவர்களோட இளைய மகன்களோட துணிச்சலுக்காக இந்த வீர்பால் திவாஸ் அப்படின்ற டேயை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டேல வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு 17 குழந்தைங்களுக்கு ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அப்படின்ற அவார்டை கொடுத்தாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது வெம்பக்கோட்டை அகழாய்வுல ஏற்கனவே சுடுமண் பதக்கம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் கட்ட அகழாய்வுல இன்னமும் கண்ணாடி மணிகள், குண்டு வளையல் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது தவிர புதிய கற்கால கருவிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? புதிய கற்கால கருவிகள். ஸோ வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து டிசம்பர்ல காலமாயிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தோட சிறுபான்மையினர் முதல் பிரதமர் தான் பிரதமர் மன்மோகன் சிங். இவர் 2004லேருந்து 2014 வரைக்கும் பிரதமராக இருந்தார். இந்தியாவின் 13வது பிரதமர் இவர். அடுத்தது ஒரு ஆப் தான் ராஷ்டிர பர்வ் அப்படின்ற ஒரு ஆப். ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பு அமைச்சம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா ராஷ்டிர பர்வ் அப்படின்ற ஒரு லிங்க் வெப்சைட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் ஆப் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய விழாக்கள் பற்றின தகவல்களை நார்மலாக நம்மளும் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ராஷ்டிர பர்வ் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து பாதுகாப்பு அமைச்சகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆழ்கடல் இயக்க திட்டம் சமுத்திராயன் அப்படின்ற ஒரு திட்டம் 2018ல உண்டாக்குனாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 3 பேர் ஆழ்கடலுக்கு, அதாவது 3.7 மைல் ஆழத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்கடல் ஆய்வை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திட்டம் தான் ஆழ்கடல் இயக்க திட்டம் 2018 சமுத்திராயன். ஓகே, அடுத்தது விக்ஷித் பஞ்சாயத்து கர்மயோகி. ஓகே, பஞ்சாயத்தோட இதை வந்து அதிகப்படுத்தணும், வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சாயத்துகளை புதுமையான கருவிகள், திறன் கட்டுமான கட்டமைப்புகள் மூலமா வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மத்திய பணியாளர் பொது குறைகள் ஓய்வுத்துறை அமைச்சரால இந்த திட்டம் விக்சித் பஞ்சாயத்து கர்மயோகி அப்படின்ற திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா, அஸ்ஸாம், குஜராத், ஆந்திர பிரதேஷ்ல சோதனை பைலட் ஸ்கீம் தான். ஓகேங்களா? சோதனை முறையில செயல்படுத்துவாங்க. அடுத்தது ரிசர்வ் வங்கி கவர்னர் பார்த்தோம், சஞ்சய் மல்கோத்ரா. 25th கவர்னர் வந்து சக்தி காந்த தாஸ். அடுத்தது டிங்கா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் நோய் வந்து கிழக்கு ஆப்பிரிக்க நாடு உகாண்டால பரவிச்சு டிசம்பர்ல. இது பெண்கள் மற்றும் சிறுமிகளை அதிகமா தாக்குற மாதிரியான ஒரு நோய். அதிகப்படியான உடல் நடுக்கம், காய்ச்சல் இருக்கும். டிங்கா கிழக்கு ஆப்பிரிக்க நாடு உகாண்டால பரவுனது. அடுத்தது தூத்துக்குடியில மினி டைடல் பூங்கா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தொழில் நகரம் தான் தூத்துக்குடி. இங்க 32.5 கோடி மதிப்புல ஒரு மினி டைடல் பூங்கா ஒன்று உண்டாக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா. இங்க வந்து 63,000 சதுர அடி பரப்பளவுல 4 ஃப்ளோர்ல சுமார் 650 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்ற வகையில இந்த மினி டைடல் பூங்கா வந்து தூத்துக்குடியில உண்டாக்குறாங்க. அடுத்தது உலகின் அதிவேக ரயில், ரொம்ப ஸ்பீடான ட்ரெயின் வந்து சீனால அறிமுகம் பண்றாங்க. ட்ரெயின் பேர் வந்து CR450 புல்லட் ட்ரெயின். இது மணிக்கு வந்து 450 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அடுத்தது ரேபிட் செஸ் சாம்பியன். இப்போ அமெரிக்காவில் நடந்த உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் பிரிவில் வந்து இந்தியா வெற்றி பெற்றது. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனேர் ஹம்பி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொனேர் ஹம்பி வந்து ஃபேமஸ் செஸ் பிளேயர். இவங்களுக்கு 37 வயசு ஆகுது. இந்த அமெரிக்காவில் நடந்தது வின் பண்ணது மூலமா இவங்க 2வது தடவையா உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது H1B விசா. H1B விசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இந்த விசா வாங்கி நம்ம அங்கே உள்ள நிறுவனங்கள்ல இந்தியர்கள், சீனர்கள் இவங்கெல்லாம் நம்ம பணியாற்றிக்கலாம், வேலை செஞ்சுக்கலாம். அந்த விசாவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. ஓகே, விசா பேரு H1B. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் நடந்த 18வது மக்களவை தேர்தலில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அதாவது NRI நான் ரெசிடென்ட்ஸ் வந்து வாக்களிக்கவே இல்லை, அவங்க ஆர்வமே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக NRI எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1,19,374. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இருக்காங்க. அதில் வாக்களிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,000 கூட இல்லை, 2,958 தான். அது தமிழகத்துல ஒரு NRI கூட ஓட்டு போடல. ஓகேங்களா? ஸோ இது வந்து மக்களவையில தான் இவங்க ஓட்டு போட முடியும். இது 2018 NRI அப்படின்றதுக்கு கீழே வாக்களிக்கும் மசோதா அப்படின்றதுல அவங்க ஓட்டு போட்டுக்கலாம். மாநிலங்களவையில இந்த ஸ்கீம் இல்லை. அடுத்து இந்தியாவில் வந்து வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்னு சொல்லுவோம் இல்லையா, வேவ்ஸ் மாநாடு வந்து ஒரு பொழுதுபோக்கு மாநாடா நடந்தது. உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. அடுத்தது ஜனவரியில உங்களுக்கு தெரியும் புதிய பாலம் வந்து திறந்தாங்க. இந்த புதிய பாம்பன் ரயில் பாலம் வந்து உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா இதை கட்டியிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய பாம்பன் ரயில் பாலம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். இதை வந்து பராமரிப்பே இல்லாம 38 வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். குறைஞ்சபட்ச பராமரிப்பு பண்ணோம்னா 58 வருஷம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகே, இந்த பாம்பன் பாலத்தோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1870லேயே இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் இந்த பாலம் வந்து அமைக்கிறாங்க. 1914 ஜனவரி 24ல அங்க போக்குவரத்து ஆரம்பிக்குது. ஆனா 1964 டிசம்பர் 22 தனுஷ்கோடி புயல் இல்லைன்னா ராமேஸ்வரம் புயல்னு சொல்லுவாங்க, அந்த புயல் தாக்குனதுல அந்த பாலம் உள்ள டேமேஜ்ல இலங்கையுடனோட தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப திரும்பியும் புதிய பாம்பன் பாலம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து ரத சப்தமி அப்படின்ற விழாவை அவங்க மாநில விழாவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரத சப்தமி அப்படின்னா 7 குதிரைகள் பூட்டிய ரதத்துல சூரிய தேவன் வந்து வடக்கு திசையில திரும்பி பயணிக்கிறாரு அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அந்த விழா தான் ரத சப்தமி. அந்த விழாவை வந்து அவங்க மாநில விழாவா ஆந்திர பிரதேஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா ராகி கர்கி. நமக்கு தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த அகழ்வாராய்ச்சி வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஹரியானா ஹிசார் மாவட்டம் ராகி கர்கியில இந்த அகழ்வாராய்ச்சி நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால நீர் மேலாண்மை அமைப்பு எப்படி இருந்தது, கலாச்சார நடைமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு இது மூலமா தெரிய வந்திருக்கு. அது இதன் மூலமா ராகி கர்கி வந்து வரலாற்று முக்கியத்துவத்துக்காக உலக அளவுல அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல உள்ள ஒரு பிளேஸ். 865 ஏக்கர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய தளம் தான் இந்த ஹரப்பா நாகரிக தளம் தான் ராகி கர்கி, ஹரியானா ஹிசார் மாவட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீடில் ஃப்ரீ சிரிஞ்ச். ஓகேங்களா? அதாவது வலி இல்லாம ஊசி போடணும் அப்படின்றதுக்காக IIT மும்பையில் உள்ளவங்க ஷாக் சிரிஞ்ச் அப்படின்ற ஒன்று சிரிஞ்சை வந்து உண்டாக்கியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா. ஸோ வெள்ளி விழாவை நினைவூட்டுற விதமா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடி இலை பாலத்தை வந்து கன்னியாகுமரியில உண்டாக்கியிருந்தாங்க. வெள்ளி விழா அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1/1/2000 கருணாநிதி அவர்கள் வந்து இந்த திருவள்ளுவர் சிலையை ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது ஓபன் பண்ணி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவூட்டுற விதமா விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற விதமா ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலத்தை வந்து இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. இது 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட முழுவதும் கண்ணாடியாலான ஒரு பாலம் தான் இந்த திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவுக்கான ஸ்பெஷல். அடுத்து CRPF மத்திய ரிசர்வ் காவல் படையோட புதிய தலைமை இயக்குனரா விதுல் குமார் அப்படின்றவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CRPF ஓபன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939ல. அடுத்தது ஜிம்மி கார்ட்டர் அப்படின்றவர் அமெரிக்காவோட முன்னாள் அதிபர். அவர் வந்து இறந்துட்டாரு. இவருக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல அமைதிக்கான நோபல் பிரைஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மி கார்ட்டர் தான். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். டிசம்பர் 4 வந்து நேவி டேன்னு பார்த்துருந்தோம். டிசம்பர் 10 வந்து ஐநாவோட
மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 பாரதியோட பிறந்த நாளை வந்து தேசிய மொழிகள் தினமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 14 வந்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 12 யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே. டிசம்பர் 18 யுனைடெட் நேஷன்ஸோட சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். டிசம்பர் 20 யுனைடெட் நேஷன்ஸோட மனித ஒற்றுமை தினம். டிசம்பர் 25 வந்து வாஜ்பாய் அவர்களோட பிறந்த நாள். ஓகேங்களா? ஸோ அது நினைவா நாணயங்கள் தபால் தலையில வெளியிட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ டிசம்பர் 4ஓட நியூஸ் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, வேர்ல்டு மேரிடைம் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் வந்து சென்னையில் நடந்தது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஈவெண்ட் வந்து மும்பையில் நடைபெற்றது. அடுத்தது நம்ம பார்த்துட்டோம், ரதபாணி வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து மத்திய பிரதேஷில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மத்திய பிரதேஷோட 8வது புலிகள் காப்பகம். ஓகே, ரதபாணின்றது புலிகள் காப்பகம். அடுத்தது யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் டூரிசம் சைட்டா வந்து வெஸ்ட் பெங்கால சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹெரிட்டேஜ் டூரிசம் சைட்டா யுனெஸ்கோ வெஸ்ட் பெங்கால ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 4th டிசம்பர் வந்து நேவி டேயை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த 4th டிசம்பர் ஏன் நேவி டேயை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்தது. அப்போ 4th டிசம்பர்ல நம்ம ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதி இருப்பாங்க. ஓகே, அதுல நம்ம வந்து பிஎன்எஸ் கைபார் அப்படின்ற ஒரு வெசல் மூலமா நம்ம வந்து பாகிஸ்தான் நேவியை வந்து இந்தியன் நேவி வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகே, இதை நினைவூட்டுற, இந்த இந்தோ பாகிஸ்தான் வார நினைவூட்டுற, அந்த நம்ம வின் பண்ண ஈவெண்ட்டை நினைவூட்டுற விதமா 4th டிசம்பரை வந்து நேவி டேயா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியாலே ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து எங்க இனாகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீநகர் தால் லேக்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, ஏசியாலே. ஓகே, அடுத்தது மீ காங் அப்படின்ற ஃபெஸ்டிவல் மேகாலயால நடக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்லையும் என்னென்ன ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. மீ காங் அப்படின்ற ஃபெஸ்டிவல் மேகாலயா. அடுத்தது டாட்டோ 1 அப்படின்ற ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஓபன் பண்றாங்க. ஓகே, இது வந்து நீர் மின்சார திட்டம் டாட்டோ 1 அருணாச்சல் பிரதேஷ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் போஸ்டல் எக்ஸிபிஷன். ஓகே, தபால் அந்த துறை நேஷனல் போஸ்டல் எக்ஸிபிஷன் வந்து பாட்னா பீகார்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பைபெக்ஸ் பிஐபிஇஎக்ஸ் 2024 அப்படின்ற ஈவெண்ட் மூலமா பாட்னா பீகார்ல வந்து இந்த நேஷனல் போஸ்டல் எக்ஸிபிஷன் நடந்தது. அடுத்தது ஏசியன் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் 2024 எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்ல உள்ள தாய்லாந்துல நடந்தது. அடுத்தது 20வது ஏசியன் விமென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி. அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ், லோக்சபா வந்து பேங்கிங் பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. 2024 பேங்கிங் லாஸ் பில். அந்த லா பில்லில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து 4 நாமினி வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில் அனௌன்ஸ் அலோவ் பண்ணுது. இந்த பில்லை வந்து லோக்சபா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது தவிர வந்து டிசம்பர்ல இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக்ல வந்து 95% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப் வந்து லோக்கல் பீப்புள் தான் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 5% தான் அதர். லோக்கல்ல லடாக்ல உள்ளவங்க தான் 95% கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிசர்வ் பண்ணி அவைல் பண்ணிக்க முடியும். அதுலேயும் 1/3 வந்து யார், 3ல் 1 பங்கு வந்து ஹில் கவுன்சில்ல இருக்கிற விமனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட ரிசர்வேஷன் பாலிசி. இது வந்து டிசம்பர்ல உள்ள நியூஸ். இது நேற்று நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லடாக்குக்கு டொமிசைல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அப்டேட்ஸ் நம்ம இனி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜஸ்டிஸ் மன்மோகன் அப்பாயிண்டட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஜஸ்டிஸ் மன்மோகன் அப்படின்றவர் அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாரு. அது ரிலேட்டட் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 124. ஆர்டிக்கிள் 124ன்றது சுப்ரீம் கோர்ட்டோட காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் தான். ஜட்ஜஸோட காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ். காம்போசிஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸோட எத்தனை அதர் ஜட்ஜஸ் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் வந்து அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப் டு 7 ஜட்ஜஸ் இருந்துக்கலாம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வித் 7 அதர் ஜட்ஜஸ் இருந்துக்கலாம். பிளஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், இதையெல்லாம் சொல்ற ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 124. ஜஸ்டிஸ் மன்மோகன் அப்பாயிண்டட் அஸ் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ மற்ற நியூஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஃபுல்லாகவே டிசம்பரோட கரண்ட்
அஃபேர்ஸ் இதை மட்டும் ஓரளவுக்கு பார்த்தாலே போதும். இந்த டிசம்பரில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நாங்கள் மேட்ச் பண்ணியிருப்போம். ஓகே, இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா டிசம்பரோடது நீங்கள் 9787773167 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணிடுவோம். நான் இந்த காண்டாக்ட் நம்பரை உங்களுக்கு லிங்க்லேயே போட்டு விடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.